நாங்கள் வந்து நல்லா நம்ம ஊர் 8-9 மணி மாதிரி இருக்கு. இது வந்து 1-2 அந்த மாதிரி தான் இருக்குல்ல இந்த ஷாப்பு. லைக் இது எல்லாமே வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் எழுதியிருக்கிறாங்க. ஏன் நடக்க மாட்டேன்? கையில் பயங்கர கியூட் கியூட் திங்ஸ்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் ப்ரைஸ் கிட்டே அந்த ஆயில் கேன்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து எங்கள் மாமா என்ன தூக்கம் விட்டுருக்கான் பாருங்க. 8 மணிக்கெலாம் நாட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. ட்ரெயின் வந்து கேன்சல் ஆயிடுச்சான். என்ன மாமா இது ஓப்பன் கருத்து, யாரும் வந்து அஃபெண்டுன்னு வந்து நினச்சிடாதீங்க. ஸோ இன்னைக்கு ஷாப்பிங்க்கு வந்து என்னென்ன வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி வாழும். ஜெர்மனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ட்ரெயினில் போக போகிறோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து காட்டுறேன். நாங்கள் இல்லை, நீங்கள் தான். சாரி, நானும் நிலானிக்காவும் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ட்ராவல். இந்த வீடியோ வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்ஃபில்டாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸாக கூப்பிட்டு போய் எங்களை வந்து கொஞ்சம் நாளாக ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஜெர்மனி வந்துருக்குறோம், எங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணியாச்சும் பண்ணுற ஷாப்பிங்கை போய் பண்ணிட்டு வருவோன்னு சொல்லி எங்கள் மாமா இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கள் பிளேஸில் இருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஹூஸ்டன்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ட்ராவல். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஜெர்மனியில் ட்ரெயின் எப்படி இருக்கும், இங்கே எப்படி ரூல்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ வந்து எனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்திருக்காங்க. எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பாஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. பட் எனக்கு ஸ்டேஷன் போனோடனே தான் ஞாபகம் இருக்குது நம்மளுக்கு வந்து பாஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இப்போ ஒரு வாட்டி மட்டும் டிக்கெட் எடுக்கிறோம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஜஸ்ட் சிங்கிள் வே ட்ராவல்கே பார்த்திங்கன்னா €5.25 கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் மந்த்லி பாஸாக நீங்கள் எடுக்கும் போது எத்தனை வாட்டி வேணாலும் போகலாம், எத்தனை வாட்டி வேணாலும் வரலாம். ஸோ அதுக்கு மொத்தத்துக்குமா €45 தான். ஸோ மந்த்லி பாஸ் எடுக்கிறது தான் ஒரு பெஸ்ட் ஐடியா. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்ததும் டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ எப்படி இவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆகுது, எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டப்போ தான் இந்த க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டோர் ஓப்பன் ஆகுமா. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது. என்ன ட்ரெயின் தான் கொஞ்சம் கிளாஸாக இருக்குது. ஸோ ஸ்டேஷன் கிளாஸாக இருக்குது. ஆமாம், ஆனால் ஸ்டேஷன் எல்லாமே நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. அது சாப்பிட்டா ஃபார்மசி ஜெர்மனி வந்து நான் வார்த்தையை கற்றுக்கிட்டேன் பத்தியா. ஓகே மாமா, இப்போ டைம் என்ன? டைம் வந்து அரௌண்ட் 6 o'clock ஆகுது. 6:30. பட் எங்கள் பின்னாடி பாருங்க, நல்லா நம்ம ஊர் 8-9 மணி மாதிரி இருக்கு. இந்த இருட்டில் இந்த குளூரில் எங்களை எங்கே இட்டுன்னு போகிறேன்? ஒரு டிஐ ஷாப் கூட்டு போகிறோம். வீட்டுக்கு வாங்க சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஓகே, லைக் ஸ்டேஷனரிஸ் மாதிரி. லைக் நம்ம சிங்கப்பூர் வந்து ஏபிசி ஷாப்ல வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வீட்டில் ஸ்டேஷனரி திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக நல்லா இருக்கும். ஸோ அதனால அங்கே போகலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். நிறைய திங்ஸ் இருக்கும் அங்கே.
நம்ம சிங்கப்பூர்ல கிடையாது டிஐஒய் ஷாப் லைக் எங்களுக்கு வந்து ஸ்டாப்லர் இந்த கம் எல்லாம் தேவைப்படுது. அப்ப நிலானிகா வளர்த்து திங்ஸ் நிலானிகாக்கு வந்து கிராஃப்ட் பண்றதுக்குலாம் தேவைப்படுது. ஸோ அதனால எங்கள் மாமாவுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச ஷாப் அதுதான். அதனால கூப்பிட்டு போகிறோம். ஆஃப் ஜெர்மனியா மாமா? ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட். ஃப்ராங்க்ஃபர்ட் வெஸ்ட் ஐ மீன் வெஸ்ட் சைடில் இருக்குது. ஃப்ராங்க்ஃபர்ட் வெஸ்ட் சைட். ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா யூரோ ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு நான் போட்டிருக்க காஸ்டியூம் இதுதான். என்னதான் நம்ம புதுசாக காஸ்டியூம் வாங்கினாலும் அந்த வின்டர் ஜாக்கெட்ஸ்குள்ளே இதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. என்ன வேணும்? இது வேணும். என்னது இது? இது சாம்ஸ். எடுத்து காட்டு. இது எந்த? ஓகே. இது எந்த? ஓகே, கத்தக்கூடாது. டாக்டர் கியூட்டா இருக்குல்ல? இது வந்து கண்டிப்பா வேணும் வீடு வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு. கொஞ்சம் திங்ஸ் தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து €1 €2 அந்த மாதிரி தான் இருக்குல்ல இந்த ஷாப்ல. லைக் சிங்கப்பூர்ல வந்து டைசோ. ஆனா அது ரொம்ப டைசோ அந்த $2 கான்செப்டே போயிடுச்சு. பட் செம கியூட்டா இருக்கு இங்க எல்லாமே. இந்த யூரோ ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருந்துச்சு. மோஸ்ட்லி வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே கவர் பண்ணிடலாம் இங்கே போனால். அப்படி தான் இருந்துச்சு. லைக் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆர்கனைசர்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோக்கு போதும், உடஞ்சாலும் பரவாயில்லடா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த யூரோ ஷாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருந்துச்சு. இது ஸ்டிக்கர். ஸ்டிக்கர் இல்லை, இது வந்து ஸ்டிக்கி நோட்ஸ். மாமா அந்த ஸ்டிக்கர் நோட்ஸ் இது வேணுமா? வேணாம். இது எந்த? இது அம்மோட்டா. ஸ்டிக்கர் பாய். அண்ட் டாப் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் திங்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. மொபைல் சார்ஜ் கேபிள்ஸ், அதுக்கப்புறம் எல்இடி லைட்ஸ். வீடு வந்து டெக்கரேட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வச்சு க்யூட்டாக வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாமும் வச்சுருந்தாங்க. அண்ட் மெயினாக பர்த்டேக்கான ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்து நல்லாவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா ஒன் டைம் யூஸ் தானே, அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம் இல்லை எதனா ஆகிடும். ஸோ பர்த்டேக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த யூரோ ஷாப்பில் வந்து சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. காமி என்ன காட்டணும்? அது சீக்ஸா? அம்மா காமி சில்லுனுக்கு மாமா நான் இப்ப சில்லுக்குது. இப்போ நம்மளோட ஃபேவரட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு. இங்கே எல்லாமே வச்சுருந்தாங்கன்னெலாம் சொல்ல முடியாது, பட் பேசிக்கான கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்டு நான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் கிடையாது ஜெர்மனியில். இப்போ தான் நானே வந்திருக்கேன், நானுமே ஒரு கற்றுக்குட்டி தான். பட் கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன்ல, அதை வச்சு சொல்கிறேன். இந்த கிரேட்டரை பார்த்துட்டு தான் நான் இந்த ஐடியாவே வந்து கொடுக்குறேன். ரெவே சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இது அரௌண்ட் €7 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இங்கே வெறும் €1.50 தான். குவாலிட்டி வைஸ் மாறும் தான், பட் இந்த குவாலிட்டியே சூப்பராக தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ கண்டிப்பாக கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு வந்து இங்கே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து சப்பாத்தி உருட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி மாஸ்டர் நீலா. நிறைய திங்ஸ் வந்து இருக்குது, பட் எல்லாமே வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒன்றுத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே பாதி டைம் போயிடுது. இங்கே பாருங்கள், டிவிடிலாம் இன்னுமே இங்கே பார்க்குறாங்க. சிடி டிவிடி பிளேயர்லாம் €1.30 இருக்குது. அண்ட் செராமிக் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா கலராக அழகழகாக செம்ம க்யூட்டாலாம் இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உண்மையாக ஒர்த்து தான். இந்த மாதிரி பிளேட்ஸ், அதுக்கப்புறம் போல்ஸ், அதுக்கப்புறம் காஃபி கப்பு, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஈவன் கண்டெய்னர்ஸ்லாம் கூட வந்து செராமிக்கில் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே வந்து க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக யூரோ ஷாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு சிங்கப்பூரில் வந்து டைசோ இப்படி தான் வந்து இருக்கும். அண்ட் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸுமே நிறைய திங்ஸ் வந்து இருந்துச்சு.
என்ன தான் காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூரோ ஷாப்பில் வந்து அஃபோர்டபுளாக வாங்கி கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலரிங் புக்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாய்ஸ் இதெல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் €1 €2 வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஷாப் வந்து யூரோ ஷாப் வந்து வாங்கி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஷாப், அது பேரே என் வாயில் நுழையலை. என்ன பேர் மாமா? உல்ஸ்வொர்த். ஸோ உல்ஸ்வொர்த்துன்னு ஒரு கடைக்கு போக போகிறோம். ஸோ இந்த யூரோ ஷாப்பும் வந்து நல்லா இருந்துச்சு. சிங்கப்பூரில் டைசோ மாதிரி €1 €1.5 €2 சூப்பராக இருந்துச்சு. பட் குவாலிட்டி வைஸ் வந்து ஓகே, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. யூஸ் அண்ட் த்ரோ திங்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா லைக் ஆர்கனைசர், அந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து புக்ஸு, இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்ஸ் இதெல்லாம் வந்து டக்குன்னு யூஸ் பண்ணி இது பண்ணுருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ யூரோப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூரோ ஷாப் போய் விசிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க என்ன வந்துச்சு. ஏன் நடக்க மாட்டேன்? கையில பிளட் வந்துருச்சு. பேச கத்துக்குச்சு. கையில தான் பிளட் வருது, காலில் நடக்கலாமே. பேசல ஃபீல் பண்ணுவோம் ஒரு காலத்துல, இப்போ வந்து பயங்கரமா பேசுறா. ஓகே, நெக்ஸ்ட் ஷாப் வந்து உல்வொர்த். அதுக்குள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு சும்மா கிளிம்ஸ் மாதிரி காட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்ட்டு உங்களுக்கு வந்து காட்டுறோம். ஓகேங்களா? பெருசா எடுத்துட்டு போறோம். எல்லாத்தையும் நிரப்பி அது பில்லு போட்டே ஆகணும். இவளுக்கு தான் சந்தோஷமா இருக்கு ஷாப்பிங் வர்றது. ஓகேடா, போடா. ஓகே போ. பயங்கர கியூட் திங்ஸ்லாம் இருக்கு. சோஃபாக்கா வாங்கலாம். இங்க பாருங்க. திருப்பி ஆக்சுவலாக இந்த உல்ஸ்வொர்த் வந்து சூப்பராக இருக்குல்ல. நல்லா கிளாஸியான ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு. பயங்கர பெருசாக இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. இங்கே பாருங்க. நம்ம ஒன்ஸ் வந்து வீடு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவை அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வந்து வாங்கினோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. €4. அப்போனா நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ₹400 அந்த மாதிரி வரும். நான் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது இங்கே வந்து நிறைய திங்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்தேன். பட் இந்த மாதிரி உல்வொர்த் ஷாப்லலாம் கிட்டத்தட்ட நம்ம ஊர் ப்ரைஸ்கிட்டே அந்த ஆயில் கேன்லாம் பார்த்தீங்கன்னா €2 கிடைக்குது. நான் ஆயில் கேன்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி யாருன்னா யூரோப்புக்கு வரீங்கன்னா இங்கேயே சூப்பராக இந்த மாதிரி ஷாப்லலாம் இருக்குது. ஸோ வெயிட் வந்து கம்மி பண்ணுறேங்க. எங்களுக்கு இப்போ தான் வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி டவல்ஸு, மேட்டு இதெல்லாம் கூட வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள். எவ்வளோ மாமா இந்த பில்லோ? இது என்ன? இதில் எது பார்க்கணும்? ஜெர்மனி டி. ஆஸ்ட்ரியா. ஆமா, டாய்ச்லாண்ட். $5. €5. நல்லா தான் இருக்குல்ல. ரெண்டு வாங்கிக்கலாம்ல இந்த சோஃபாக்கு. ஆனால் இந்த மாதிரி இது பார்த்துட்டான். நிலா இங்கே பாரு. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டால் எல்லாமே வந்து வாங்கி தர மாட்டோம். 1 தான், எனி 1 தான் நீ எடுக்கணும். டாய்ஸை பார்த்ததும் சும்மா அள்ளி போட்டுன்னு இருக்கா. பில்லு போடும் போது தான் பெரிய இதுவாக இருக்கும். 2 கார்லாம் இல்லை, 1 தான் எடுக்கணும் நீ. ஸோ கிட்ஸுக்கு வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தாத்தா வாங்கி கொடுப்பாரா?
தாத்தா தாத்தா ஊர்ல தாத்தா ஊர்ல இருக்கிறாரு. நீ தாத்தா கிட்ட போனா தாத்தா கிட்ட போய் வாங்கிக்கோ. அல்லடா அல் நிலா நிலா நம்ம யூரோப்புக்கு ஊர்ல இருக்கிற வீட்டெல்லாம் வித்து தான் உனக்கு டாய்ஸ் வாங்கணும் போல. வா போதும் வா. எல்லாமே கிடையாது, பில் போட மாட்டாங்க ஓகேவா? எனி ஒன் தான், அது என்ன ஒன்னு சூஸ் பண்ணிக்கோ. ஆமா உன் கஜானாவை காலி பண்றதுக்கு எல்லா டாய்ஸ் எடுத்து வச்சிருக்கிறாவாமா. நிலா என்னம்மா? ஏரோப்ளேன் அப்பா உனக்கு எங்க ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன் ஒரு வழியா சமாதானப்படுத்தி என்ன வேணும்னு கேட்டா பேட்டு தான் என் புள்ள ஆசைப்பட்டேன். ஓகே போதுமா பேட்டு? நிலானிக்கா சமத்து நிலானிக்கா. நீ எக்ஸ் எல்லாம் கிடையாது வை. பேட் வேணுமா எக் வேணுமா? பேட்டா எக்கா? ஓகே கோ. Okay, good. No. It's okay. They will take it. I want it. No. I want that. Okay, come. Let's go. Okay. Come on, Raja. ஓகே போ. நான் அம்மாடி புஜ்ஜாவா புஜ்ஜா. We will jump in there. Ready? Jump. Batte. அப்பாக்கு பென்சில் வாங்கணும். ஃபைனலி உள்வர்த்லயும் போயிட்டு ஷாப்பிங் முடிஞ்சிட்டு ஜெர்மனி வந்து எங்க மாமா என்ன தூக்க விட்டுருக்கான் பாருங்க. வீடு துடைக்கிற மாப்பு தூக்கு. இதெல்லாம் முக்கியம் அமைச்சரே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் குளிர்லாம் இல்லை, அதனால நல்லா பேசி வீடியோ எடுக்க முடியுது. ஸோ ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஜெர்மனியில் மாப்பை தூக்கிட்டு நடக்கிறேன். இவங்க 7:30க்கு க்ளோஸ் பண்ணுறாங்க ஷாப். 7:30 8லாம். ஸோ அதுக்கு மேலே இது வந்து இட்ஸ் நாட் தட் சேஃப். ஆமாம் சின்னதாக எடுத்தோம், ஆனால் பல்காக அமௌண்ட் வந்துடுச்சு. எனிவேஸ் பட் இதெல்லாம் வந்து புதுசாக ஷிஃப்ட் ஆகிருக்கோம். கண்டிப்பாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி மஸ்ட் ஹேவ் திங்ஸ் தான். கண்டிப்பாக இதெல்லாம் வேணும் வீட்டுக்கு, அதனால் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் தான் வாங்கினோம். வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேங்களா? ஸோ இந்த பையன் எனக்கு பீட்சா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னான், ஆனால் கடைலாம் க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock. இல்லை, நம்ம சாப்பிட்டு போகிறதுக்கு 9 பஸ் கிடையாது. ஓ அதனால் வீட்டுக்கு போய் சிங்கப்பூர் இல்லைம்மா ஜெர்மனி. அதனால் வீட்டுக்கு போய் பத்திரமா சேரணும். மாமா நான் பேசும்போது வாயில் புகை வருது, ஆனால் அந்த வீடியோவில் என்னால் காட்ட முடியல. தெரியல வீடியோவில், பட் நல்லா புகை வருது பேசினா. ஓகே 8 மணிக்கெலாம் நாட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. சண்டே ஆனால் கடை இருக்க மாட்டுது. இதுவும் நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது. அண்ட் அகைன் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அண்ட் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் ஹூஸ்ட் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். கரெக்டாக தான் நேம்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்படி தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா எல்லாமே வந்து புதுசாக இருக்குது ஜெர்மனியில். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா சும்மா 2-3 இந்த பெட்டி கடை மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. பேசிக்கான திங்ஸு, ஸ்நாக்ஸு, பிஸ்கெட், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் போல். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஜெர்மனியில் நாங்கள் வந்து என்ன ஒன்று நோட் பண்ணோன்னா, ரொம்ப மாடர்னைஸ்டு பில்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. நல்லா அந்த ட்ரெடிஷன் மாறாமல் அந்த ஏஸ்தட்டிக் லுக் ஃபீல்லையே வந்து இருக்குது. அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இல்லாத மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எத்தனை பேருக்கு இப்படி தோணும்னு எனக்கு தெரியல. ஸோ டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. என்னம்மா இப்படி இருக்குது டிக்கெட் வேலை? அது நான் 1 day டிக்கெட்டே எடுத்துக்கலாம், அதாவது சீப்பராக இருந்திருக்கும். நாங்கள் வந்து சடனாக பிளான் பண்ணி வந்தோம். ஸோ 1 வேக்கு வந்து €5.25 கிட்ட. அப்போ நான் போயிட்டு அப்படி வீட்டிலேருந்து இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போனாவே ஒரு €11 கிட்டத்தட்ட ₹1000. பட் இங்கே வந்து மந்த்லி பாஸ் அது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்கள் மாமா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. பட் இப்போதைக்கு சடனாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரெயினில் வந்ததுனால இப்படி எடுக்க வேண்டியதாக போச்சு. இதுக்கப்புறம் மந்த்லி மாதிரி எடுக்கணும். மாமா இந்த மாப் தூக்கின்னு வருது ஒரு மாதிரி இருக்கு மாமா. நம்ம ஊர் இல்லை, யாரும் நம்மளை பார்த்தா என்னன்றியா? நாங்கள் தூக்குவோம்டா மாப்பை. இங்கே யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லைடா, எதுக்குடா அசிங்கப்படணும்? தூக்குடா மாப்பை ஜெர்மனி வந்து. ஸோ ஃபைனலி
சூப்பராக ஷாப்பிங் போச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஸோ யூரோப் வந்து சிங்கப்பூர் மைண்ட் செட்டோடு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யூரோப் வந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ட்ரெயினோட டிசைன்ஸ்லாம் மட்டும்தான் வந்து மாறி இருக்கு. மற்றபடி இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம ஊர். இந்த பக்கமும் ட்ரெயின் போகுது, இந்த பக்கமும் ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த நடுவில் வந்து எந்த இதுவுமே இல்லை. ஸோ கிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனா நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபாக பத்திரமா வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த தடுப்புலாம் எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. கூட்ஸ் வண்டி போகுது, ட்ரெயின் போகுது, அதனால் பிளாட்ஃபார்ம் எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாமே நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது. டிக்கெட் எடுக்கிறது எல்லாமே. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப இங்கே என்ன சொல்கிறது ஆள் நடமாட்டமே இல்லை. ஸோ ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் வீட்டில் போய் அடங்கிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினும் இல்லையா. ஸோ கடலாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்குமா, பஸ் இருக்காதா? ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். இந்த புள்ள ஒரு 2 மாதம் இருந்ததுல இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கு. கொஞ்சம் ஆடாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ பெட்டர் என்ன சொல்கிறீங்க, 7 மணிக்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போகிறது பெட்டர் நான் யோசிச்சு. அன்லஸ் யூ ஹேவ் அ கார். ஸோ கார் வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட்டு. ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா கார் கண்டிப்பாக வேணும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு இங்கே தோணுது. ஓகே, ஸோ எல்லாமே வந்து 8 மணிக்கு வீட்டுக்குள்ளே போய் முடங்கிடுங்க. ஓகே, நைட் லைஃப் அதெல்லாம் வந்து திங்க் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. சிட்டியில் எப்படின்னு தெரியல. இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களோட கருத்து வந்து இதுதான், ஓப்பன் கருத்து. யாரும் வந்து அஃபெண்டுன்னு வந்து நினச்சிடாதீங்க. ஸோ எங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து நாங்கள் சொல்கிறோம். ஓகே, பட் நம்ம வந்து இந்தியன் நாட்டு கட்டைஸ்ன்றதுனால எந்த சூழ்நிலையிலையும் சுச்சுவேஷன்லையும் வாழ்ந்துருவோம். ஸோ நம்ம ஊர் எப்படி நம்ம அங்கேயும் ஸ்டே பண்ணியிருக்கோம்ல அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ போக போக ஜெர்மனி லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வாங்க வீட்டுக்கு போவோம். குளிர் தாங்கலை, மற்றபடிலாம் நல்லா இருக்குது. இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு, இந்த கையெல்லாம் வெளியே விட முடியல. அதனால் இப்படி வந்து ஷொட்டருக்குள்ளே விட்டுட்டுருக்குறேன். க்ளவுஸை மறந்துட்டு வந்துட்டேன். பட் இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு குளிரே இல்லையே, நாங்களாம் நார்மல் ட்ரெஸ் போட்டே போவோன்ட்டு எங்கள் ஓனர்லாம் சொல்கிறாரு. அவர் இருப்பார் நம்ம வெயில்லையும் மேட்டலையும் நடந்துட்டு இந்த குளிரில் நம்மளால் இருக்க முடியல. ஜெர்மனி கிளைமேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குளிருது, பட் வந்து எனக்கு எப்படின்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஸோ அதனால் இந்த குளிர் தாங்க முடியுது. வெயில் தான் வந்து கொஞ்சம் கடியாக இருக்கும். எவ்வளோ குளிராக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்பராக ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குளிர்லாம் தெரியல. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணலனா தான் நம்மளால் வந்து குளிர் தாங்க முடியாது. ஸோ நீங்கள் ஜெர்மனி வரீங்கன்னா உங்களுக்கான எல்லா திங்ஸும் வந்து இந்த வின்டர் க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துடுங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்கன்னா சூப்பர் டூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டு. எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த ஜெர்மனி கிளைமேட்டு. இன்னும் வந்து நாங்கள் பீக் வின்டரை வந்து ஃபேஸ் பண்ணல, அதாவது ஸ்னோ இதெல்லாம் வந்து பார்க்கல. நாங்கள் ஃபெப்ரவரியில் தான் வந்தோன்றதுனால இப்போ வந்து கொஞ்சம் குளிர் வந்து ஒரு 5 டிகிரி 3 டிகிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. 9 டிகிரி இப்படிலாம் கூட போகுது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தாங்கக்கூடியதாக இருக்குது. ஸ்னோ வந்து இன்னும் பார்க்கல, நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்னோ பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் எங்கள் வ்ளாகை பார்த்துட்டே இருங்க. ஃபைனலி ட்ரெயின் வந்து கேன்சல் ஆகிடுச்சான். என்னமாம்மா இது ட்ரெயின் கேன்சல் ஆச்சரியப்படுவாங்க. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டான விஷயம் ஜெர்மனியில். ட்ரெயின் கேன்சல் ஆகும். இப்போ நம்ம எடுத்த டிக்கெட்டு பஸ்ஸில் போய்க்கலாமா? ஓகே, ஸோ இந்த டேபிள் வந்தாவே இப்போலாம் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இந்த கார்னர் டேபிள் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ போட்டு எல்லாத்தையும் தும்சம் பண்ணுறான். ஓகே, ஸோ இன்னைக்கு ஷாப்பிங்க்கு வந்து என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஆர்கனைசர்ஸ்லாம் நிறைய தேவைப்பட்டது. அதனால சும்மா இப்போதைக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிச்சனுக்காக வாங்கியிருக்கிற ஆர்கனைசர்ஸ். அப்புறம் இது வந்து சும்மா ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, குவாலிட்டி வந்து யூரோ ஷாப்பில் வாங்கணும். ஓகே, நல்லா தான் இருக்குது அந்த ப்ரைஸ்க்கு. ஓகே, அப்புறம் இது ஒரு ஆர்கனைசர் கடன்னு காமிச்சிடுறேன், ஏன்னா எல்லாருக்கும் பசிக்கிட்டு போய் சாப்பிடணும். இதுக்குள்ளே பாருங்கள், இங்கே பாருங்கள், வீட்டுக்கு தேவையான இந்த க்ளூ, அதுக்கப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ், அப்புறம் நிலானிக்காவும் நானும் வந்து மாமா இங்கே காட்டேன்
நிலானிகாவும் நானும் வந்து இந்த யூரோப் வந்ததுலேருந்து எப்படி டைமை வந்து எப்படி வந்து டைமை ஓட்டிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுமாமா இங்கே பாருங்க ஃபுல்லா வந்து ஸ்கெட்ச் பென்ஸு கிராஃப்ட் ஒர்க்கு எப்படி வந்து சிசர்ல கட் பண்றது கலரிங்ஸ் இதெல்லாம் தான் வந்து சொல்லி அவளை வந்து என்கேஜ் பண்றேன். ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை, அதுவும் இந்தியாவில் வந்து அப்படி ஒரு 4 மாசம் எல்லாரும் கூட இருந்துட்டு இப்போ வந்து இங்க மேனேஜ் பண்றதுலாம் அவன் அடாப்ட் பண்றதுலாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்பெல்லாம் வந்து அவளை என்கேஜ் பண்ணி சூப்பர் டூப்பரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாழு ஓகே. ஸோ அதனால கிராஃப்ட் ஒர்க்குக்காக தான் நான் வந்து நிறைய வாங்கினேன். ஸோ ஐஸ்கிரீம் குச்சி, நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டாப்லர், இதெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும்ல, அதனால இது வந்து செல்லோ டேப்ஸ், அப்புறம் ஹைலைட்டர். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டப்பா, அதுக்கப்புறம் 2 டவல். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இதுக்கு தானே மாமா, சிங்க் பக்கத்துல ஹேண்ட் டவல் மாதிரி. சோ ஹேண்ட் டவல் மாதிரி பாத்ரூம்ல வைக்கிறதுக்காக 2 டவல் வந்து வாங்கி இருக்கிறோம். நெக்ஸ்ட் இது ஒரு ஆர்கனைசர், நம்மளோட மெடிசின்ஸ் இல்ல, என்னோட இந்த ஹேண்ட் அக்சசரிஸ்லாம் போடுறதுக்காக வாங்கினேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ ஃப்ரேம் வந்து வாங்கினேன். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ எங்களோட குலதெய்வம் சாமி போட்டோ வந்து இது உள்ள வைக்கிறதுக்காக நானே குத்து மதிப்பா அளவு வந்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து உள்ள வச்சு ஃப்ரேம் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா டோரில் வந்து மாட்டலான்னு சொல்லிட்டு அந்த வெல்கம் ஹேங்கிங் ஒன்று வாங்கினேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூரோ ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இதெல்லாம் 2வது வாட்டி அடிக்கிறேன் யூரோ ஷாப்பில். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வெஜ் கிரேட்டர். ஆக்சுவலா நாங்க இங்க டிஎம்னு ஒரு ஷாப் போயிருப்போம், நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 7 யூரோ. பட் குவாலிட்டி வைஸ் டிஃப்ரென்ஸ் மாறும். பட் இதுவே நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது வந்து 1.5 யூரோ தான். இதுவே நல்லா இருக்கு. அப்புறமா இதெல்லாம் வந்து அந்த உல்வர்த்ல வந்து வாங்கினது. ஸோ க்ளோத் ஹேங்கர். அதுக்கப்புறமா இது வந்து உல்வர்த்ல தான் வாங்கணும். ரொம்ப சூப்பரா இருக்கு குவாலிட்டி. இங்க பாருங்க. ஸோ இந்த பவுல் வீட்டில் வந்து இந்த ஓவனில் வைக்கிற மாதிரிலாம் பவுல்ஸ் இல்லை. ஸோ அதனால சரி இதை ஃபஸ்ட்டு இந்த ஊரில் எப்படி குவாலிட்டிலாம் இருக்கும், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. அதனால ஒரு 2 பவுல் மட்டும் வாங்குவோம், சும்மா சாம்பிளுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது. இது வந்து இன்னொரு கலர். ஓகே, ஃபைனலி ஒரு பேட்டு. இந்த நிலானிகா குட்டி வந்து கன்னு. அங்கே காட்டுமாமா அவளை. இந்த கன்னு. சோ இதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா சும்மா பட்ஜெட் தும்சமாயிடுச்சு. ஏன்னா ஒரு புது கண்ட்ரிக்கு வந்திருக்கோம், புது வீட்டுக்கு வந்திருக்கோம். அதெல்லாம் செட் பண்ணும் போது காசு அப்படியே தண்ணி மாதிரி கரையுது. பட் இருந்தாலும் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கப்புறம் போக போக வந்து பட்ஜெட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு புது கண்ட்ரிக்கு வரீங்கன்னா இந்த செலவெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் செலவாகவும் மனசு வந்து தேத்திக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சு. இதுதான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவன் அடிச்சு பயமுறுத்துறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜெர்மனில இன்னும் நிறைய நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதெல்லாமும் உங்க கூட ஷேர் பண்றோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.